எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்துக்காய் நின்றதும், இரண்டாவது எழுதியிருக்கிறது, தன்னுடைய ஊழியத்திற்காய் கொடுத்ததும், ஊழியத்திற்காய் உழைத்ததையும் மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன். அப்படி என்றா நம்ம என்னென்ன ஆண்டவர்கள் கொடுத்தோமோ, என்னென்ன ஊழியர்களுக்கு கொடுத்தோமோ, ஏழைகளுக்கு கொடுத்தோமோ, இது எல்லாம் தேவன் நினைகூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதை மறக்காதவர்கள். நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தது ஒருவேளை ஊழியக்காரர் மறந்திருக்கலாம், ஊழியக்காரி மறந்திருக்கலாம், சபை மறந்திருக்கலாம், ஒருவேளை நம்மிடத்தில் நன்மை பெற்ற அந்த ஜனம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், என் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுத்ததோ, ஆண்டவருக்காக உழைத்ததும், ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணினதும், சுவிசேஷம் அறிவித்ததும் தேவன் மறக்கிற தெய்வம் அல்ல. அப்படிப்பட்ட அநீதி உள்ள கொடூரமான தெய்வம் அல்ல. மனுஷன் மறப்பான், மனுஷன் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்லுவான், அவன் எல்லாம் நன்மை பார்த்து தெரியாதுன்னு சொல்லுவான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை, மறக்கிறவர் அல்ல. நீங்கள் ஜெபிச்ச ஜெபத்தை மறக்க மாட்டா, நீங்கள் உழைத்த உழைப்பை மறக்க மாட்டா, நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்ததை மறக்க மாட்டா, ஊழியர்களுக்கு கொடுத்ததை மறக்க மாட்டா. நிச்சயம் பல மடங்கு உங்களுக்கு தருவா. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்க சந்ததி ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வருமானத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார்.